வெல்கம் டு சகல ரகல சமையல். இன்னைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் அட்டகாசமான சுவையில் ரெடி பண்ணி காமிக்க போகிறோம். நம்ம செய்யக்கூடிய இந்த மீன் மேக்கரை வந்து நீங்கள் எந்த விதமான சாதத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கு சாப்பிடலாம், சும்மா சைட் டிஷ்ஷாகவே வச்சு சாப்பிடலாம். அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம். அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது, அந்த அளவுக்கு சூப்பரானது. வாங்க ஹாப்பியாக சாப்பிட்லாம். 1/2 கிலோ மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். முதல் ஸ்டெப் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்க போகிறோம். இதில் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த பக்குவத்தில் வெந்தால் போதும், ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மொத்தமாக ஒரு துணியில் கொட்டி ப்ரெஸ் பண்ணி புளிச்சு எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் தண்ணி இருக்கக்கூடாது. பாத்திரம் சூடாகிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதந்துருச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் அதெல்லாம் 2 டேபிள் ஸ்பூனு. 2 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு பொடிசாக கட் பண்ணது, துருவுன இஞ்சி, பொடிசாக கட் பண்ண பூண்டு 50 கிராம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். கிரேவி கொஞ்சம் கிடைக்கும். டொமேட்டோ கெச்சப், ஆட்டு ஈரலோட சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம சகல ரகல சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மீன் மேக்கர் கிரேவியை வந்து நீங்கள் வந்து எது கூடனாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சாதம், சப்பாத்தி, இன்னும் வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சகல ரகல சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.